இயற்கையினுடைய அதிசயங்கள் எத்தனையோ உண்டு. ஒரு புழுவாக குளிர்காலத்தில் உருவாக்கக்கூடிய இதுபோன்று வரக்கூடிய அத்தகைய புழுக்களை பார்த்தோம் என்றால் வீடுகளிலோ மற்ற செவர்களிலோ ஒரு நூலாம்படை போன்று தன் உடலில் உருவான அந்த ரோமங்களை உதிர்த்து ஒரு கூடு போன்று ஆகிவிடுகின்றது. ஆக தான் என்ன செய்கிறோம் என்று அறியாதபடியே இப்படி தன்னை சுற்றி இப்படி ஒரு கூட்டாகவே கட்டிவிடுகின்றது. கூட்டாக அடைபட்ட நிலையில் அதிலிருந்து வெளிவர முடியாத நிலைகள் கொண்டு வெளியிலே செல்ல வேண்டும் என்று தன்னிச்சையாக அந்த உணர்ச்சிகள் அங்கே தூண்டப்படுகின்றது. வெளியே செல்ல வேண்டும் என்ற உணர்வுகள் ஊட்டப்படும் பொழுது அந்த உடலிலிருந்து வெளிப்பட்ட மனத்தால் கட்டப்பட்ட கூட்டின் நிலையிலிருந்து அங்கேயே தன் உடலின் தன்னை அடைபட்டு அதையே எண்ணி வளர்த்து அந்த நினைவுடைய ஆற்றல் ஒவ்வொரு நொடி போலும் வெளியிலே பறக்க வேண்டும், வெளியிலே செல்ல வேண்டும் என்ற உணர்வுகள் முதிர்ந்து அந்த குறுகிய காலத்தில் வாழக்கூடிய இத்தகைய புழு அந்த கூட்டிற்குள்ளேயே அது கருமாற்றங்களாக உருமாற்றங்களாக அமைந்து ரெக்கைகள் முளைக்கின்றது. பின் தன் மலத்தால் கட்டப்பட்ட அந்த கூட்டை கத்திரித்து வெளியே வரப்படும் பொழுது புழுவாக உள்ளே சென்று அடைபட்டது பூச்சியாக வெளிவருகின்றது. அதே பூச்சி முட்டையிட்டு தன் இனத்தை பெருக்குகின்றது. இதே போன்றுதான் நாமும் இந்த மனித கூடு என்று நாம் சொன்னாலும் இதில் மகரிஷின் அருள் உணர்வுகளை நாம் எடுத்து வளர்த்து அத்தகைய கூடாக இதை நாம் அருள் வட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த மகரிஷிகள் எந்த ஞானி உணர்வு நமக்குள் சேர்க்கின்றோமோ இதையே முழுமையாக இங்கே வளர்க்கப்படும் போது இந்த கூட்டை விட்டு வெளியே சென்றோம் என்றால் அந்த புழுவாக கூடாக அமைத்த அந்த உயிரினம் எப்படி பறக்கக்கூடிய பூச்சியாக அமைந்ததோ இப்போது நமக்கும் அந்த அருள்சக்தி கிடைத்து நாம் அந்த உடலை விட்டு செல்லப்படும் பொழுது எந்த அறிஞானியுடைய உணர்வை நாம் அதிகமாக எடுத்து நமக்குள் விளைய வைத்தோமோ அவருடைய இருப்பிலை நாம் பிறவிதான்களை அடைய முடியும். ஒரு பட்டாம்பூச்சியாக இருந்தாலும் சரி, இதே போன்ற அதுவும் பறந்து சென்று அதில் இருக்கக்கூடிய தேனை அதை உட்கொள்ள வேண்டும் என்றுதான் அங்கே அமர்கின்றது. அப்பொழுது அங்கே முட்டையை இட்டு விடுகின்றது. அந்த தேனுக்குள் இந்த கரு முட்டைகள் இணைந்த பின் அதனுடைய நிலையில் கொண்டு அது அந்த உணவை கவர்ந்து அதையே வளர்த்து அந்த நிறம் கொண்ட, அதாவது எந்த பூவிலே இந்த பூச்சி பறக்கக்கூடிய பூச்சி அமர்ந்து தன் முட்டைகளை இட்டதோ அந்த நிறத்தை போன்று பட்டாம்பூச்சியுடைய ரெக்கைகள் இதையெல்லாம் வரும் நாம் பார்க்கலாம். அது ஏனென்றால் இதெல்லாம் நுகர்ந்து கொண்ட உணர்வு கொண்டு அது இடும் முட்டைகள் அதற்குள் இருக்கக்கூடிய வெப்பத்தின துணுக்குகள் அருகில் இருப்பதை கலந்து தன் கருவில் அதை இணைத்து பல நிறங்கள் கொண்ட பூச்சிகளாக இப்படி உருவாகின்றது. இதே போன்ற இந்த வாழ்க்கையில் நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகளும் பெரியவருடைய உணர்வு வேதனையோ துன்பத்தையோ இதுபோன்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்து விட்டோம் என்றால் அது அணுக்கருவாக உடலில் உருவாகி அது நமக்குள் தீமை செய்யக்கூடிய நிலையாக உருவாகின்றது. அது இது எப்படி நமக்குள் கருத்தன்மையாக அந்த அணுக்களாக மாற்றமடைகின்றது. இதே போன்ற அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நாம் பெற வேண்டும், அது எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்று பெரிய ஒரு உணர்வை நுகர்ந்தாலும் அடுத்த கணம் இப்படி சேர்த்துக் கொண்டால் அந்த வேதனையை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. அது அருள் உணர்வை நுகர்கின்றோம். அந்த அருள் வழியை நுகரக்கூடிய சந்தர்ப்பமாக இது உருப்பெறுகிறது. எப்படி அந்த பட்டாம்பூச்சி பல நிறங்கள் கொண்ட பூவிலே அமர்ந்து முட்டையிட்ட பின் அந்தந்த நிறங்களுக்கு பலவித வர்ணங்கள் கொண்ட பட்டாம்பூச்சிகளாக உருவாகின்றது. இதை போன்று நாம் எடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி உணர்வுகளும் அதற்கு தக்க நாம் எண்ணி எடுக்க அதே உணரின் கருக்களாக விளைந்து அந்த மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் வளர்த்திடும் நிலையாக அந்த ஒளியான அணுக்களை உருப்பெறும் சந்தர்ப்பமாக இது அமைகின்றது. ஆகவே இதையெல்லாம் நாம் இயற்கையுடைய நிலையில் எப்படி உயிரினங்களுக்குள் உருமாற்றங்கள் ஏற்பட்டு புழுவாக இருப்பது பறக்கக்கூடிய பூச்சியாக மாறுகின்றதோ, பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகளாக இருந்தாலும் அது எந்தெந்த நிறங்கள் கொண்ட பூவிலே அதனுடைய முட்டையை இட்ட பின் அதன் நிறங்கள் கொண்ட பட்டாம்பூச்சிகளாக உருவாகின்றதோ, இதை கொண்டு நாம் அந்த மகிழ்ச்சி உணர்வை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்புல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எண்ணி எடுத்து நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்குள் இதை இணை சேர்த்துக் கொண்டே வந்தோம் என்றால் அந்த புழு பூச்சியாக பறக்கக்கூடிய நிலை பெற்றது போன்று நாமும் அந்த பறக்கும் நிலை பெற்று இந்த உடலுக்கு பின் நாம் இந்த புவியின் ஈர்ப்பின் பிடிப்பிலிருந்து அகன்று எந்த மகரிஷி உணர்வை நாம் எடுத்துக்கொண்டோமோ, விளைய வைத்துக் கொண்டோமோ, வளர்த்து கொண்டோமோ அவருடைய ஈர்ப்பட்டத்தில் சென்று நாம் பிறவியில்லா நிலை அடைய முடியும். ஆக இதைத்தான் சொன்னால் இங்கே சுட்டி காட்டி நாம் எப்படி இந்த உயர்ந்த சக்திகளை பெற வேண்டும், அது பெறக்கூடிய சரியான பாதை என்ன, அதை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டிய முறை என்ன,
அது இந்த உடலான கூட்டிற்குள் இருந்து அந்த உயர்ந்த சக்திகளை வளர்த்து நாம் அந்த எல்லையை அடைய முடியும் என்பதை தெளிவாக்குகின்றார்கள்.